ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் செய். இன்னைக்கு நம்ம சமையலில் பயிருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடேறினதும் காராமணி கொட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பயிருண்டைக்கு காராமணி கொட்டை, பச்சை பயிறு, பாசிப்பருப்பு, கடலப்பருப்பு எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு காராமணி கொட்டை சேர்த்துக்கிறேன். நல்லா பொன்னிறமாக இந்த அளவுக்கு வறுத்ததும் எடுத்துடலாம். எடுத்து ஆற வச்சுக்கலாம். ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடானதும் நம்ம கழுவி வச்சுக்கிற காராமணி கொட்டையை சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு 3லிருந்து 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து பூர்ணத்துக்கு தேவையான தேங்காவை திருவி எடுத்துக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷான பெரிய தேங்காவை எடுத்து திருவி எடுத்து வச்சுக்கிறேன். பூர்ணத்துக்கு தேவையான தேங்காய் இந்த மாதிரி பூ போல் திருவி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வெல்லத்தை உடச்சி எடுத்துக்கலாம். நான் 1 கிலோ வெல்லம் எடுத்துக்கிறேன். வெல்லத்தை உடச்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போ மைதா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் 2 கிலோ மைதாவில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இட்லி மாவோட கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் 4 விசில் வந்தாச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், காராமணி கொட்டை நல்லா வெந்தாச்சு. இப்போது தண்ணி நிறைய இருக்குல்ல, இந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை வடித்து எடுத்து ரசம் வச்சா செம டேஸ்ட்டாக இருக்கும். காராமணி கொட்டையை பெரிய தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுனாதான் மிக்ஸியில் சேர்த்து அரைக்கும் போது நல்லாயிருக்கும். சூடாக போட்டால் நல்லா அரைப்படாது. அது ஆறுவாளிக்கெல்லாம் நம்ம ஏலக்காவை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் 10 ஏலக்காவை சேர்த்து பொடி பண்ணிக்கிறேன். ஏலக்காய் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு அரைச்சா போதும். அடுத்து காராமணி கொட்டை நல்லா ஆறியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஆன் பண்ணி அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொறுகொறுப்பான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ உண்டு பிடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இதை பெரிய தட்டில் கொட்டிக்கலாம். இதே மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்த காராமணி கொட்டை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து வெல்லைப்பாகு காய்ச்சிக்கலாம். அதுக்கு 1 லிட்டர் தண்ணியில் 1 கிலோ வெல்லத்தை சேர்த்துக்கிறேன் நான்.
வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். எந்த பாகுபதமும் வர தேவையில்ல. நாம இந்த மாரி செய்றதுனால வெல்லத்துல இருக்கிற கல்லு, தூசு, மண்ணு எது இருந்தாலும் ஃபில்டர் பண்ணிறதுனால அதிலேயே நின்றும். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்திருக்குது. இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டின வெல்லப்பாகு நல்லா கொதிச்சு வந்ததும், திருவி வச்சுக்கிற தேங்காவ சேர்த்துக்கலாம். தேங்காவ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை கிலோ சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். நம்ம அரைச்சு எடுத்து வச்சுக்கிற ஏலக்காய் பொடிய சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததும், நம்ம அரைச்சு எடுத்து வச்சுக்கிற காராமணி கொட்டைய சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கொதிச்சு வரணும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததும், ஒரு பெரிய தட்டுல கொட்டி ஆற வச்சுக்கலாம். பூரணம் நல்லா ஆறுனதும், இந்த அளவுக்கு உருண்டை புடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவ கோட் பண்ணி பொரிச்சு எடுத்துடலாம் வாங்க. கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதும், பொரிக்க தேவையான 1 லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும், நம்ம கரைச்சி வச்சுக்கிற மைதா மாவுல பூரணத்த சேர்த்து, பாருங்க இந்த மாரி கோட் பண்ணி எண்ணெயில சேர்த்துக்கலாம். பார்த்து பொறுமையா சேர்த்துக்கோங்க. ஓரமா ஒண்ணு ஒண்ணா இந்த மாரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெந்து வந்ததும், இது போல இரும்பு கம்பி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ ஒண்ணோடு ஒண்ணு சேராம பிரிஞ்சு வரும். இது வேகறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. சீக்கிரத்திலே வெந்துரும். பாருங்க இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். நம்ம பயிறு உருண்டை ரெடி. இதே போல எல்லா மாவையும்
எல்லா பூரணத்தோட சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம் வாங்க. எங்க சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.